ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் விஜிபி போயிருந்தோம். விஜிபியோட விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விஜிபி பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ போனோன்னா பக்ரீத்க்கு 1 டே பிஃபோர் போயிருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. டிக்கெட் கவுண்டரே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருந்தது, நிற்கிறது கூட இடம் இல்லை. அப்புறமா எங்களுக்கு அங்கே பார்த்தோன்னே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, என்னடா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, நம்ம எப்படி உள்ளே போய் எல்லா ரைட்ஸும் வெயிட் பண்ணி தான் ப்ளே பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறமா சரி ஓகே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ராகும்போது ஆல்ரெடி எல்லா ரைடுக்குமே க்யூ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, சரி ஃபஸ்ட் நம்ம ஸ்விம்மிங் பூலில் அந்த வெட் ரைடு அதுக்கு போயிடலாம். அப்புறமா நம்ம இங்கே வரும்போது இங்கே கொஞ்சம் க்ரௌட் கம்மியாயிரும். இப்போவே நம்ம அங்கே போயிட்டோன்னா அங்கே இப்போவே க்ரௌட் கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ட்ரை கேம்ஸ் முடிச்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா வெட் கேம்ஸ்க்கு வருவாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டே அங்கே போயிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா 11:45க்கு வெட் ரைட்ஸ் கிட்டே போனோம். அங்கே பார்த்திங்கன்னா 12க்கு தான் ஓப்பனாக. எல்லோரும் கேட்டுட்டு கொஞ்சம் பேர், ரொம்ப கம்மியான பேர் தான் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா சரி 11:45 ஆயிடுச்சு, நம்ம போய் அங்கே கிட்ஸுக்கெலாம் நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம் எல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போகவுமே எங்களுக்கு 12 ஆல்மோஸ்ட் ஆகிட்டு, அதனால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூலில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா வீக் டேஸில் போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரௌடே இல்லை. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு இந்த மாதிரி டியூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே எதுவுமே கிடையாது. நம்ம வாங்கிட்டு போனால் மட்டும்தான் உண்டு. இல்லை நாங்கள் வீக் டேஸ் போனதுனாலே இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய டியூப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க வெரைட்டியாக. நான் அங்கே வாங்கலை. நான் ஆல்மோஸ்ட்டு டியூப்ஸும் இல்லை ஜாக்கெட் மாதிரி இருக்குல்ல, அந்த இதுவும் பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு போயிருந்தேன். அதை வச்சே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 4:30 வரைக்குமே நாங்கள் வெட் கேம்ஸ்லேயே தான் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருந்தோம். அதுக்கப்புறமா 4:30 ஆயிடுச்சு, நம்ம ட்ரை கேம்ஸ்க்கு போகலான்னு சொல்லிவிட்டு அப்புறமா வெளியே கூட்டிகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரை கேம்ஸ் வந்தோம். ட்ரை கேம்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்ஸோட ரைடெல்லாம் நம்ம விளாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. 6:30க்கு க்ளோஸ் ஆயிரும். அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவு கிட்ஸு ஃபன்னாக வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு குட்டி குட்டி ரைட்ஸ் எதெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்குன்னு இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு இருந்தோம். ஓரளவுக்கு இருந்தது நிறைய ரைட்ஸு. குயின்ஸ்லாண்ட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைடு நீங்கள் ஒரு டேக் நம்மளுக்கு கையில் கட்டுறாங்களா, அதில் நம்பர்ஸ் போட்டிருக்கும், இத்தனை ரைடு தான் போகணுன்னு சொல்லிட்டு. ஒரு 11 ரைடு 12 ரைடு அந்த மாதிரி தான் நம்பர்ஸ் போட்டிருக்கும். நீங்கள் ஒரு ரைட் போயிட்டு வர அதில் டிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு ரைடு போனீங்கன்னா திரும்ப அந்த ரைடு போக முடியுமா எனக்கு ஷுவராக தெரில. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. விஜிபியில் ஒரே ரைடு எத்தனை வாட்டினாலும் நீங்கள் போகலாம். நாங்கள் லாஸ்ட் இயருமே சில ரைடெலாம் பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் கிட்டே போனோம். அது நம்மளோட இஷ்டம் தான், எத்தனை ரைடு வேணாலும் நம்ம போகலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்ம எல்லா ரைடுக்கும் வேணாலும் நம்ம போகலாம். இந்த புல் இருக்குல்ல, அது அப்புறம் அந்த 3D தேட்டர் இதுக்கெல்லாம் மட்டும்தான் காசு பே பண்ணுற மாதிரி வந்தது. ஆனால் நாங்கள் அதுக்கெலாம் போகலை. எங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி பெரியவங்க என்ஜாய்மெண்ட் கம்மியாக தான் இருந்தது. கிட்ஸு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு 4:30க்கு அப்புறம் கிட்ஸ் ரைடு பார்த்து நாங்கள் வச்சுட்டு அப்புறமா கிளம்புறதுக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6:15 அந்த மாதிரி ஆகிட்டு. அப்புறமா சரி நம்ம இன்னும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்தளவுக்கு எந்த ரைடுமே வாட்டர் ரைடுமே நாங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா போகல. ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல்லையே அவங்கள விளையாட வச்சுட்டு என்ஜாய் பண்ணினாங்க ரொம்ப நல்லா. அதோடு சரி போதும்னு கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெட்டிங் ஸூ இருந்தது. நாங்கள் லாஸ்ட் இயர் அது இருந்ததா இல்லை நாங்கள் பார்க்கலையான்னு தெரில. இந்த வாட்டி நாங்கள் அதுக்குள்ளே பார்த்ததுமே உள்ளே கூட்டிகிட்டு போனோம். அந்த பேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளே ஃபீட் பண்ணலாமா. நாங்கள் அதுக்கெலாம் டைம் இல்லை. இன்னொரு நாள்
நம்ம இயர்லியாக வந்தோன்னா இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டே அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். வீக் டேஸில் ஒரு தடவை பிளான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவனை எல்லா ரைடும் விளாட வச்சுட்டு இங்கே பெட்டிங் ஜூலையும் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த பெட்டிங் ஷோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். நான் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் மற்ற ரைட்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக எடுக்க முடியலை. வாட்டர் ரைடு கேம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஃபோன் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கவே முடியலை. சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்தது தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எப்போ விஜிபி இல்லை எந்த தீம் பார்க் போனாலுமே வீக் டேஸில் போங்க. வீக் டேஸில் போகிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ரொம்ப க்ரௌடட் டைமில் போனோன்னா ரொம்ப கஷ்டம்தான் எல்லா ரைடும் போகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆனால் வீக் டேஸில் போனால் என்ன மைனஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட்லாம் வந்து இங்கே குட்டி குட்டி ஸ்டால்ஸ் அங்கங்கே நிறைய இருக்குது. ஆனால் வந்து வீக் டேஸில் எங்களுக்கு போகும்போது லாஸ்ட் இயர் நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபுட்டு நல்லாவே இல்லை. ஒரே ஒரு கடையில் மட்டும் தான் இருந்தது. ஆனால் அங்கேயும் சுத்தமாக நல்லா இல்லை. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே அங்கேயே நிறைய ஸ்நாக்ஸு, சாண்ட்விச்சஸ், அப்புறமா நிறைய ரோலு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதையே சாப்பிட்டுட்டு இருந்துவிட்டோம். ஏன்னா அங்கே போய் மறுபடியும் அந்த ஃபுட்டை சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு எதுவுமே டேஸ்ட் பண்ணல. இந்த ஷாப்பில் நாங்கள் பப்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது. அதெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இதே நாங்கள் லஞ்சாக சாப்பிட்டுட்டு அடுத்து ட்ரை கேம்ஸ் போயிட்டோம். வீக் டேஸில் போனால் இந்த ஸ்டால்லாம் இருக்குமா என்னங்கிறது எனக்கு ஷுவராக தெரியலை. ஏன்னா லாஸ்ட் இயர் இல்லை, இந்த தடவை தான் ஒரு வேளை வந்திருக்கா என்னங்கிறதும் எங்களுக்கு தெரியலை. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 750 கிட்ட வந்தது. கிட்ஸுக்கு வந்து 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட்